ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பலவிதமான பிரச்சனைகள் நீங்க வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னன்னு சொல்றதுங்க? எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை. இது இந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை. 1, 2 சொல்ல முடியும். சில டைம்ல உங்களுக்கு என்னம்மா பிரச்சனைன்னு சொன்னா, நான் எங்க தொடங்குறது? எனக்கு எத சொல்றதுன்னே தெரியல. அப்படின்னு பலவிதமான பிரச்சனைகள்ல மாட்டி சிக்கி தவிப்பாங்க. அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்க. இல்ல சொல்ல முடியல என்னால என் பிரச்சனைய. எனக்கு நான் கஷ்டப்படுறேன். ஆனா அந்த கஷ்டத்த என்னால சொல்ல முடியல. சொல்ல தெரியல. அப்படின்னாலும் பாட்டிங்கலாம் சொல்லுவாங்க, "சங்கரா சங்கரான்னு கோயிலுக்கு போனா அங்கேயும் பிரச்சனை வருது" அப்படின்னு. அதனால எங்க போனாலும் பிரச்சனை, எது செஞ்சாலும் பிரச்சனை. அட ராமா! இது பண்ணோம், இதுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு, அதுக்கும் பண்ணோம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். ஆனால் அது ரொம்ப பாதிச்சிரும் சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில. அது எப்படி ஆயிடும்னா, ச்சே! நம்மளோட வாழ்க்கையே இப்படித்தானா? நான் என்ன பிறவி எடுத்துருக்கேன் அப்படின்னு நம்மள நாமே சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை மாறிடும். அப்படி நீங்க பலவிதமான பிரச்சனைகள்ல மாட்டி சிக்கி தவிக்கிறீங்க. எதுக்கெடுத்தாலும் ஒரு பிரச்சனை வருது. அப்படின்ற பட்சத்துல ஒரு தாந்திரீக பரிகாரம். இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். பட் இப்படி தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம் யூனிவர்ஸ் கிட்ட. அது எப்படின்னா, உங்க வயது என்னவோ அவ்ளோ ரூபாய்க்கு ஒரு பறவையை வாங்கி, இப்போ ஒரு உங்க வயது 46 வச்சுக்கோங்க. கண்டிப்பா பறவைகள்லாம் ஜாஸ்தி விலை தான் இருக்கும். பட் ஒரு ஒரு ரூ. 46 மாதிரி குடுத்துட்டு, உங்க வயது எவ்வளவோ அதுக்கேத்த ரூபாயை குடுத்துட்டு, ஒரு பறவையை விடுவிக்க வேணும். என்ன பறவையா இருந்தாலும் சரி, அந்த பறவைய கூண்டுலேருந்து ரிலீஸ் பண்ணி விடணும். அப்படி ரிலீஸ் பண்ணி விடும்போது, நமக்குடைய பிரச்சனைகள் எல்லாம் விடுதலையாகி ஃப்ரீயா போயிடும் நம்ம வாழ்க்கை. ஸோ இது ஒரு தாந்திரிக பரிகாரம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிரச்சனையே இருக்கும்போது ஆக்சுவலா ரொம்ப ஜாஸ்தி சொன்னாங்கன்னா, அந்த ஜாஸ்தி சொல்ற அமௌண்ட்ட முதல்ல குடுத்துருங்க. குடுத்துட்டு நீங்க விடுவிக்கும் நேரத்துல எவ்வளோ உங்களுடைய ஏஜோ அவ்வளோ அந்த பணத்த குடுத்துட்டு, அந்த பறவையை வாங்கி ரிலீஸ் பண்ணி விடுங்க. அதாவது எல்லா தடைகளையும் தாண்டி நீங்க வெளியில ரிலீஸ் ஆயி வர்ற மாதிரி. ஏன்னா கூண்டுக்குள்ள அடைச்சு வச்ச மாரி நம்மளுக்கு பிரச்சனைக்குள்ள அடைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில வர்ற மாதிரி நினைச்ச அந்த பறவையை ரிலீஸ் பண்ணி விடுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பல பிரச்சனைகள் சில டைம்ல ரொம்ப சின்னதா இருக்கும் வெளியில இருந்து பார்த்தா. ஆனா நமக்கு அது அத்தனை டென்ஷனை கொடுக்கும். அப்படி இருக்கும் பிரச்சனையில இருந்து கூட நீங்க விடுதலை ஆயிடலாம். இது ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரம் தான். கேட்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் கடுகு சிரித்தாலும் காரம் பெருசுங்கிற மாதிரி ஈஸியா ஒரு பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறதுக்கு. இல்ல ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் பிரச்சனை நினைச்சிட்டு இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பறவையை ரிலீஸ் பண்ணுங்க. ஆனா உங்க வயது என்னவோ அவ்வளோ அமௌண்ட் அப்போ நீங்க ரிலீஸ் பண்ற டைம்ல அந்த நபருக்கு, அந்த கடைக்காரருக்கோ யாருக்கோ கொடுத்து தான் நீங்க ரிலீஸ் பண்ணணும்.